73 வயதாகும் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவரின் உயிரிழப்பு செய்தி கேட்டவுடன் பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வராங்க. நாளை பாக்யராஜ் அவர்களுடைய உடல் பெசல் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறதா. தன்னுடைய குருநாதரின் இறப்பு செய்தி கேட்டதிலிருந்து பார்த்திபன் அங்கேயே இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறார். இந்த நிலையில பாக்யராஜ் அவர்களின் கடைசி நிமிடங்கள் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகை குஷ்பு மகளின் திருமணத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு சென்னை திரும்பியிருக்கிறார். பிறகு எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் தொடர்பாக இரவு முழுவதும் பணியாற்றியிருக்கிறாராம் நடிகர். இன்று பாக்யராஜ் அவருடைய மனைவி பூர்ணிமாவுடன் நடைபயிற்சிக்கு சென்றிருக்கிறார். பின் வீடு திரும்பியவர் போனில் யாரிடமோ பேசியிருக்கிறாராம். அப்போது அவர் திடீரென சோபாவில் அமர்ந்து மயங்கியதாகவும் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் இன்று காலமான நிலையில அவருக்கு நிறைவேறாமல் போன கடைசி 3 ஆசைகள் என்ன அப்படின்றது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் சென்னை கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. வீட்டில் இருந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தகவல்களும் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலே அவர் உயிர் துறந்திருக்கிறார். இப்படி இருக்க அவர் உயிருடன் இருக்கும் பொழுது பல பேட்டிகளில் தன்னுடைய ஆசைகள் பற்றி கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நிறைவேறாமல் கடைசி 3 ஆசைகள் பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, பாக்யராஜின் முதல் ஆசை ஒரு வெப் சீரிஸ் இயக்க வேண்டும் அப்படின்றதா. காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப டிஜிட்டல் தளத்திலும் தடம் பதிக்க பாக்யராஜ் விரும்பியதாக கூறப்படுகிறது. அவர் தற்போதைய தலைமுறை ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையில் ஒரு வெப் சீரிஸ் இயக்க வேண்டும் அப்படின்னு அதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார். இரண்டாவது, இவரின் இரண்டாவது ஆசை மகனை சினிமா துறையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதா. பாக்யராஜுக்கு சாந்தனு அப்படின்ற மகன் இருக்கிறார். இவர் தற்போது திரைத்துறையில வளர்ந்து வரும் ஒரு நடிகர். ஒரு தந்தையாக தன்னுடைய மகனை வெற்றிகரமான இடத்துக்கு கொண்டு வர வேணும் அப்படின்றது அவரது இரண்டாவது ஆசையாக இருந்திருக்கிறது. மூன்றாவது, பாக்யராஜனுடைய ஆசை கடைசியாக ஒரு வெள்ளித்திரை படம் இயக்க வேண்டும் அப்படின்றதுதான். அடுத்ததாக ஒரு வெப் தொடர் மற்றும் ஒரு புதிய படத்தை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போய்கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவரே கூறியிருந்தாரா. இந்த வருடம் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னும் கூறியிருந்திருக்கிறார் அப்படின்னும் தகவல் வெளிவந்திருக்கிறது. நடிகர், திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு புகழ்பெற்ற பாக்யராஜ் இறந்திருக்கிற செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பாக்யராஜ் குருநாதர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இருந்து 2 வாரத்தில் அவரின் மானசீக சிஷ்யனான பாக்யராஜ் மறைந்திருப்பது அனைவருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். பாக்யராஜ் தன்னுடைய குருநாதர் பாரதிராஜா மீது வைத்திருந்த அன்பும் மரியாதையும் யாராலும் விவரிக்க முடியாது. பாரதிராஜாவினுடைய உதவி இயக்குநராக ஒரு சில படங்களில் பணியாற்றிய பிறகு பாக்யராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். பாக்யராஜ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாக இணைய தகவல்கள் குறிப்பிடுகிறது. இதற்கு பிறகு திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் இன்றைக்கு சனிக்கிழமை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. கடந்த ஜூன் 10ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக பாரதிராஜா சென்னையில் காலமாக இருந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் வாடிய முகத்தோட பாக்யராஜ் தன்னுடைய மனைவி மற்றும் மகனோட கலந்து கொண்டாங்க. குருநாதர் மறைவு குறித்து மிகவும் உருக்கமாக கண்ணீரோட பேசியிருந்தாங்க பாக்யராஜ். பாரதிராஜனுடைய மரணம் ஒட்டுமொத்தமாக பாக்யராஜை மனவருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் மறைந்த 2 வாரத்தில் பாக்யராஜ் மறைந்திருப்பது ஒட்டுமொத்த சினிமா துறையினரையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாக்யராஜ் எந்த இடத்திலுமே இதுவரை பாரதிராஜாவின் பெயரை குறிப்பிட்டதே இல்லையா. எப்போது பாரதிராஜாவை எங்க இயக்குனர் அப்படின்னு சொல்வாராம். குருநாதரின் பெயரை சொல்வது கூட மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவர் தான் பாக்யராஜ் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது.